தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை உச்சத்தில் இருக்கும் நிலையில் 28ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு வடமேற்கு திசையில் தமிழகம், தெற்கு ஆந்திராவுக்கு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரக்கூடும். அதேபோல் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் மெதுவாக நகரும். இன்னொரு பக்கம் அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த வானிலை மாற்றம் காரணமாக இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சி, ஈரோடு, கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரிக்கும் கனமழைக்கான எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.